ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி இன்று சனிப்பெயர்ச்சி என்பதால் திருநள்ளாறு கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது. இன்றைய தினம் வெள்ளி கவச அலங்காரத்தில் சனீஸ்வர பகவான் அருள்பாலிக்கும் காட்சியை பார்க்கலாம். இதுகுறித்த மேலும் தகவல்களை செய்தியாளர் அந்தோணிராஜ் வழங்கிட கேட்கலாம். அந்தோணிராஜ், வணக்கம். பக்தர்களுக்கு ஏதுவாக அங்கு என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? கள தகவல்கள். இன்று தொடர் விடுமுறையும் பங்குனி அமாவாசை சனிக்கிழமை என்பதாலும் மேலும் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி சனிப்பயிற்சி அடைவதை முன்னிட்டு சனீஸ்வர பகவானை வழிபட தமிழக பகுதியில் சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் வெளி மாநிலத்திலிருந்து கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். ஆனால் திருநள்ளாறு சர்பானேஸ்வரர் ஆலயத்தில் பாத்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி பின்பற்றி தான் சனிப்பயிற்சி விழா 2026 ஆண்டு தான் சனிப்பயிற்சி நடைபெறும் என ஆலய நிர்வாகம் சார்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் சனி பகவானை தரிசனம் செய்ய இன்று அதிகாலை முதல் பக்தர்கள் குவிந்து வந்தனர். மேலும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு நடைபெறும் அபிஷேகம் வெள்ளி கவச அலங்கத்தில் மகாதீபாரதனை நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் நலத்தீர்த்த குளத்தில் புனித நீராடி பின்னர் களித்தீர்த்த விநாயகரை வழிபட்டு சிதறி தேங்காய் உடைத்து பின்னர் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஸ்ரீ சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தனர். சனி பகவானுக்கு உகந்த எல் தீபம் ஏற்று வழிபட்டனர். தொடர் விடுமுறையால் சனி பகவானை தரிசிக்க அதிக அளவிலான பக்தர்கள் வருகை தந்துள்ளதால் மாவட்ட முதுநிலை கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா உத்தரவில் மாவட்ட கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் திருநள்ளாறு பகுதியில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் பக்தர்கள் பாத்தீங்கன்னா ஸ்ரீ சனீஸ்வர பகவான் பாத்தீங்கன்னா வெள்ளி கவசத்தில் அருள்பாலித்து வருகிறார். தகவல்களுக்கு நன்றி அந்தோணிராஜ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.